உங்களுக்கு உங்க குழந்தை உங்ககிட்ட அதிகமா பேசணும், அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள பேச விடணும். நான் என்ன மீன் பண்றேன்னா, உங்க குழந்தை வந்து ஃபைனலா ஓபன் அப் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த குழந்தை அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஐயோ இது நடந்துருச்சா, ஐயோ இது அது அப்படின்னு வந்து ஆங்ஸைட்டி நீங்க வந்து கான்வர்சேஷனுக்குள்ள கொண்டு வரும்போது அடுத்த தடவை அந்த குழந்தைக்கு வந்து சொல்லணும்னே தோணாது. அந்த குழந்தை உங்ககிட்ட ஆக்சுவலா ஏதாவது வந்து அவங்களோட ப்ராப்ளம் ஷேர் பண்றாங்களோ அவங்கள ஷேர் பண்ண விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பேசணும்னு நீங்க நினைச்சாலும் கொஞ்சம் சிப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு கதை சொல்லணும்னா, நான் எப்பவுமே என் அம்மா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா வேலை பண்றாங்க, அவங்கள பார்த்தாலே வந்து நான் ஒரு பெடஸ்டல்ல தான் வைப்பேன். அதனாலயே எனக்கு வந்து எப்பயாவது எனக்கு மார்க் கம்மியா ஆனிச்சோ இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் எனக்கு அப்ரோச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க தான் பெர்ஃபெக்ட் பேரண்ட் ஆச்சு அப்படின்னு. என் அம்மா அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க